கடவுள் நேரில் வந்தபோது எடுக்கப்பட்ட 2 வீடியோக்கள். உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. முதல் வீடியோ, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இரவு டைமில் வேலையை முடிச்சுட்டு பேக் மாட்டிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ அந்த டைம் போகும்போது யாரோ ஒரு திருடன் அவங்ககிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டு அவனோட பேக்கை பிடுங்குறான். பிடுங்கும்போது அவனை கீழே தள்ளி விட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்தான் பார்த்தீங்கன்னா அந்த பேக் மாட்டிகிட்டு இருக்கேன். அவனோட உடம்புலேருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய உருவம் ஏந்திரிச்சு அந்த அடிக்கிறவனையும் அந்த கொள்ளையடிக்கிற மத்தியெல்லாம் அவனை பிடிச்சி அடித்து அங்கேருந்து விரட்டி ஓடி இருக்கு. இது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த விதமான எடிட்டிங்ஸும் இல்லாமல் அந்த கேமராவில் ரெக்கார்டாக இருந்து பார்த்திங்களா அதை அப்படியே எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. எந்த எடிட்டிங்ஸுமே இல்லாமல் எப்படி அதில் ஒரு உருவம் வந்ததுன்னு இது வரைக்குமே ஒரு மர்மமாக இருக்குது. பல பேர் பார்த்திங்கன்னா இது உண்மையான கடவுள்னு நம்புறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு பூசாரி அங்கே இருக்கிற விநாயகர் சிலைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு விதமான ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால் அவர் அங்கேயே கீழே விழுந்துடுறாரு. ஸோ விழுந்தவுடனே ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்தில் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கொடி அவர் மேலே விழுந்திருக்கு. விழுந்த உடனே அவர் ஏந்திரிச்சுக்காரு. கரெக்டாக அவர் விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரை ஏந்திரிக்க வைக்கிறதுக்காகவே அந்த கொடி அவர் மேலே விழுந்திருக்குன்னு, அதுக்கு காரணம் விநாயகர் தான் சொல்லிட்டு பல மக்களால் நம்பப்படுது. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும்.